திருவண்ணாமலையில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நிலச்சரிவு, அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழப்பு ஆகியவை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நிலச்சரிவு நடந்த 2 நாட்களுக்கு பிறகு சிவன்மலை ஆண்டவன் பெட்டியில் வைக்கப்பட்ட பொருள் பற்றி கூறி திருவண்ணாமலையில் நிலச்சரிவு நடக்க வாய்ப்பிருக்கிறது என்பதை ஈசன் ஏற்கனவே உணர்த்தியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இது எதர்ச்சியாக நிகழ்ந்ததா அல்லது சிவன்மலை ஆண்டவன் பெட்டியில் இதற்கு முன்பு வைக்கப்பட்ட பொருட்களுக்கு சம்பந்தமான நிகழ்வுகள் ஏதேனும் நடந்ததா என்பதை பற்றியும், ஆயிரக்கணக்கான வருடங்கள் கம்பீரமாக நின்ற திருவண்ணாமலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டதை அடுத்து சிவபெருமான் நெற்றிக் கண்ணை திறந்து விட்டார் என சித்தர் ஒருவர் கூறி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவன்மலை ஆண்டவன் பெட்டியில் வைக்கப்பட்ட பொருள், திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு, சிவபெருமான் நெற்றிக் கண்ணை திறந்து விட்டார் என கூறும் சித்தர், இவை அனைத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? மகாதீப தினத்தன்று பக்தர்கள் திருவண்ணாமலை மலை ஏறுவதற்கு அனுமதிக்கப்படுவார்களா போன்ற விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள புகழ்பெற்ற ஆலயம் தான் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தமிழ்நாட்டில் அறுபடை வீடுகளும் மற்ற நாடுகளிலும் கோவில்கள் பல இருந்தாலும் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சற்று வேறுபட்டது என்று கூறுவதை விட சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லலாம். அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் கோவிலில் உள்ள உத்தரவு பெட்டி தான் இந்த சிறப்பிற்கு காரணம். சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளை பொறுத்து தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் அதன் தாக்கம் இருக்கும் என்பது இன்று வரை நிரூபிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது. பக்தர்களின் கனவில் இதுவரை மண், துப்பாக்கி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, மகாலட்சுமி சிலை, மஞ்சள் தாலி, வேல் என 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருகின்றன. அந்த உத்தரவு பெட்டியில் தண்ணீர் வைத்து பூஜை செய்த போது நாட்டில் எப்போதுமே வராத சுனாமி வந்தது. அதே போல இரும்பு சங்கிலி வைத்து பூஜை செய்த போது சில அரசியல் தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஒவ்வொரு முறையும் பக்தர்களின் கனவில் ஈசன் சிவன்மலை ஆண்டவன் பெட்டியில் ஒரு பொருளை வைக்குமாறு கூறுவார். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அதை கோவில் பூசாரியிடம் தெரிவித்து, கோவில் பூசாரி இது போல் பக்தர்கள் கனவில் வரும் பொருட்களை வைக்கலாமா என்பதை பூசாரிகள் வெள்ளைப்பூ, சிகப்பு பூ வைத்து ஈசனிடம் உத்தரவு கேட்டு அது உண்மை என்ற பட்சத்தில் ஆண்டவன் பெட்டியில் அந்த பொருளை வைப்பார்கள். அதில் வெள்ளைப்பூ வந்தால் உடனே மாற்றுவார்கள். அந்த பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்படுகிறது, அது சார்ந்த நன்மை மற்றும் தீமை நடக்கும் என்பதுதான் ஐதீகம். அடுத்த பொருள் உத்தரவு பெட்டிக்கு தேர்வாகும் வரைக்கும் அந்த பொருள் உத்தரவு பெட்டியிலேயே இருக்கும். இதற்கு கால வரையறை எதுவும் கிடையாது. இதனால் இந்த கோவிலின் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு அந்த பெட்டியில் வைக்கப்படும் பொருள் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. இதற்கு முன்பு ஒருமுறை சிவன்மலை ஆண்டவன் பெட்டியில் மஞ்சள் கிழங்கை வைத்து பூஜை செய்யுமாறு கூறப்பட்டது. அந்த ஆண்டு மஞ்சள் வியாபாரிகளுக்கு அமோகமான லாபம் கிடைத்தது. இதற்கு அடுத்ததாக சிவன்மலை ஆண்டவன் பெட்டியில் ரூபாய் நோட்டு வைத்து பூஜை செய்யுமாறு கூறப்பட்டது. ரூபாய் நோட்டு வைக்கப்பட்ட ஆண்டுதான் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு பலரும் துன்பத்தை அனுபவித்தனர். அதே போல வெள்ளத்தால் அனைவரும் பாதிக்கப்பட்ட ஆண்டு சிவன்மலை ஆண்டவன் பெட்டியில் தண்ணீர் வைக்குமாறு ஈசன் கனவில் வந்து கூறினார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கரூர் மாவட்டம் சின்னாண்ட கோவிலைச் சேர்ந்த தணிகைநாதன் என்பவரோட கனவில் மண் விளக்கு வைத்து பூஜை செய்ய உத்தரவு வந்தது. அதன்படி கடந்த நவம்பர் 12ஆம் தேதி முதல் மண் விளக்கு வைத்து பூஜை செய்யப்படுகிறது. இதனால் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வு முன்னேறும் என்று சொல்லப்பட்டது. அது தவிர தற்போது வேறு ஒரு தகவலும் பகிரப்பட்டு வருகிறது. பொதுவாகவே அகல் விளக்கு என்பது கார்த்திகை மாதம் முழுவதுமே கோவில்களிலும் வீடுகளிலும் ஏற்றும் வழக்கம் இருக்கிறது. கார்த்திகை மாதம் தீப திருவிழா கொண்டாடப்படும் மாதம். கார்த்திகை மாதம் தீபம் என்றாலே திருவண்ணாமலை, அண்ணாமலையார் மற்றும் மகா தீபமலைதான் நினைவுக்கு வரும். இந்த அடிப்படையில் சிவன்மலை ஆண்டவன் பெட்டியில் அகல் விளக்கு இருந்தது. இந்த முறை கார்த்திகை தீபத்திற்கு திருவண்ணாமலை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழ இருப்பதாக ஏற்கனவே சிவபெருமான் உணர்த்தி இருக்கிறார் என்று கூறி வருகிறார்கள்.
நவம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் சிவன்மலை ஆண்டவன் பெட்டியில் அகல்விளக்கு வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. மண்பாண்டம் செய்பவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும், அவர்கள் நல்ல வருமானமும் லாபமும் ஈட்டுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. ஆண்டவன் பெட்டியில் வைக்கப்படும் பொருளால் நல்ல பலன்களும் என்ன கெடுதல் நடக்கப் போகிறது என்பதை பற்றிய அறிகுறிகளையும் தெரிந்து கொள்ள முடியும். இதற்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை வைத்து பார்க்கும் பொழுது சிவபெருமான் 20 நாட்களுக்கு முன்பே திருவண்ணாமலையில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்க வாய்ப்பிருக்கிறது என்பதை உணர்த்தியிருக்கிறார் என்று பலரும் கூறி வருகிறார்கள். கடந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழாவிற்கு திருவண்ணாமலை மலை மீது ஏறுவதற்கு 2000 பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்த ஆண்டு மலை மீது தீபம் ஏற்றுவது பற்றிய ஆய்வு தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 3 முறை நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் திருவண்ணாமலையில் 13ஆம் தேதி கார்த்திகை தீபத்தன்று மகாதீபம் எப்படி ஏற்றப்படும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மலை மீது மகாதீபம் ஏற்றுவதற்கு கோவில் நிர்வாகத்தினர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் எழுகிறது. இதற்கு காரணம் பாறைகள் ஆபத்தான நிலையில் இருப்பதாக வனத்துறை கூறியுள்ளது. திருவண்ணாமலை மலையில் புதைக்குழிகள் அதிக அளவு காணப்படுவதாகவும் பக்தர்கள் செல்லும் பாதை பகுதியில் 800 மீட்டர் அளவிற்கு மண் சரிவு என்றும் கொப்பரை செல்லும் பாதையில் 100 மீட்டர் அளவிற்கு மண் சரிவு ஏற்பட்டுள்ளது என்றும் வனத்துறை கூறியுள்ளது. இதனால் மகாதீப தினத்தன்று பக்தர்கள் திருவண்ணாமலை மலை ஏறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மலை ஏறினால் உயிருக்கே ஆபத்து என்று கூறப்படுகிறது. இது பக்தர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, ஆயிரக்கணக்கான வருடங்கள் கம்பீரமாக நின்ற திருவண்ணாமலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டதை அடுத்து சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து விட்டார் என சித்தர் ஒருவர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த சித்தர் என்ன சொல்லியிருக்கார் என்று பார்த்தால், ஆன்மீக பூமியான திருவண்ணாமலையில் வெள்ளம் வந்தது சிவபெருமானின் கோபத்தை தான் காட்டுகிறது. திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவை நான் உற்று பார்த்தபோது அது நெற்றிக்கண் திறந்திருப்பது போல் எனக்கு தெரிகிறது. இது நான் கற்பனையில் பேசுவதாக சிலர் நினைக்கலாம். ஆனால் ஆயிரக்கணக்கான வருடங்கள் கம்பீரமாக நின்ற மலை இன்று உதிர்ந்து போயிருக்கிறது என்றால் இது மக்களுக்கான எச்சரிக்கை என்றும், மக்கள் தவறு செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் சிவபெருமான் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க மாட்டார், அவர் நெற்றிக்கண்ணை திறந்தது மக்களுக்கு கொடுக்கும் எச்சரிக்கை என்றும், தொடர்ந்து தவறு செய்தால் இன்னும் அவர் தனது கோபத்தை வெளிப்படுத்துவார் என்றும் அந்த சித்தர் கூறியுள்ளார். மேலும் திருவண்ணாமலையில் கடந்த சில மாதங்களாக கஞ்சா விற்பனை அதிகமாகி வருகிறது என்றும், சந்தனமும் குங்குமமும் இருக்க வேண்டிய நகரில் மதுபாட்டில் மிதக்கிறது என்றும், இதையெல்லாம் பொதுமக்கள் நிறுத்த வேண்டும் என அந்த வீடியோவில் சித்தர் எச்சரித்திருக்கிறார். அவர் பேசிய இந்த வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.